An object of mass 1 kg contains 4 into 10 to the power of 20 atoms. Okay. If one electron is removed from every atom of a solid, the charge gained by 1 gram. இந்த கொஸ்டின் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முத 1 kg contain இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம். அப்போ ஒவ்வொன்றையும் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம். அப்போ டோட்டல் சார்ஜ் கெயின் இஸ் number of electron removed into charge of electron will be the total charge. நல்லா கவனிக்கணும். அப்ப number of electron எவ்வளவு? 4 into 10 to the power of 20 atom into charge of electron 1.6 into 10 to the power of minus 90 is the positive charge developed in 1 kg. மறுபடியும் சொல்றேன், 1 kg ல இவ்வளவு ஆட்டம் இருக்கு. ஒவ்வொரு ஆட்டத்திலையும் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம். அப்போ எவ்வளவு சார்ஜ் டெவலப் ஆயிருக்கு 1 kg ல? அப்போ டோட்டல் சார்ஜ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிமூவ் இவ்வளவு. நம்பர் ஆஃப் ஆட்டமும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிமூவ் ஈக்குவல் இன்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 4 into 1.6 என்ன வரும்? 6.4 into 10 to the power of 10. அப்போ 10 தானே, 10 to the power of 20. அப்போ 64 கூலும். இதுல முக்கியம் 1 kg இவ்வளவு. ஆனா ஆன்சரை மாத்தி கேட்கலாம். 1 kg எவ்வளவு சார்ஜ்னு கேட்கல, 1 கிராம்ல எவ்வளவு. நம்ம ரேஷியோ மெத்தட்ல போட்டலாம். 1 kg consists of 64 coulomb. அப்போ 1 gram is nothing but 10 to the power of minus 3 kg is x. ரேஷியோ மெத்தட்ல போட்டலாம். அப்ப x by 64 equal to 10 to the power of minus 3 kg cancel ஆச்சு. அப்ப x will be equal to 64 into 10 to the power of minus 3 kg. minus 3 numbers. அதை நம்ம 6.4 into 10 to the power of minus 2 சொல்லலாம். இந்த இதான் கூலூம்ஸ். இவ்வளவு கூலூம்ஸ். ஃபாலோ பண்ண முடியுதா? இட்ஸ் கூலூம். இது 10 to the power of 3. இது ரேஷியோ மெத்தட்ல போட்டுக்கோம். x by 64 equal 10 to the power of minus 3 kg by 1 kg. இது 1 kg. புரிஞ்சுக்கணும். kg cancel ஆயிடுச்சு. அப்ப x will be equal to 64 into 10 to the power of minus 3, 6.4 into 10 to the power of minus 2 coulomb is the answer. இத இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். 1 kg ல இவ்வளவு ஆட்டம்னா 1 கிராம்ல எவ்வளவு ஆட்டம் அப்படியும் போடலாம். அதை வச்சு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு சார்ஜ் போட்டாலும் போடலாம். வேற மாதிரி போட்டு எப்படி வேணா போடலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான்.